பக்தியை கௌரவிக்கும் விதமா இப்பவும் திருப்பதியில் மண் சட்டியில் தான் நைவேத்தியம் செஞ்சுட்டு வராங்க. புரட்டாசி மாதம் விஷ்ணுவிற்கு மட்டும் உகந்த மாதமா இல்லாம சிவபெருமானுக்கும் உகந்த மாதமா அவருக்கும் வழிபாடுகள் நடத்தப்பட்டு தான் வருது. புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் காலை வேளையில் சிவ வழிபாடு சென்றா முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்குமா. நண்பகலில் சிவ வழிபாடு சென்று வந்தா முற்பிறப்பில் செய்த பாவங்கள் மட்டுமில்லாமல் இந்த பிறவியில் செய்த பாவங்களும் நீங்குமா. மாலை பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு செஞ்சு வந்தா சிவபெருமானோட அருளால் 7 பிறவிகளில் செய்து முற்றிய பாவங்கள் எல்லாம் நீங்கிறதோட நம்ம வேண்ட எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறுமா. அதே மாதிரி அம்பிகைக்கு உகந்த நவராத்திரி 9 நாட்கள் வழிபாடும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வரும். சிவபெருமானின் அருளை பெற்று தரும் கேதாரேஸ்வர விரதம் வருவதும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான். புரட்டாசி மாதத்தை பொதுவா விரத மாதம்னு தான் சொல்வாங்க. பார்வதி தேவி வன்னி மரத்தடியில் அமர்ந்து சிவபெருமான நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காங்க. பார்வதியோட தவத்தில் மகிழ்ந்த